கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம், ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம். நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாத பலன்கள், அது தமிழ் மாத பலன்கள், ஆங்கில மாத பலன்கள், அதே போல் ஒவ்வொரு கிரக பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் 16/12/2024 அன்னைக்கு மார்கழி மாதம் பிறக்குது. இந்த மார்கழி மாதம் இருக்கக்கூடிய நாட் அப்படின்றது 13/1/2025 வரையிலும் இருக்குது. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது, எம்பெருமான் இறைவனுக்குண்டான மாதம், கிருஷ்ணனுக்குண்டான மாதம், ஈஸ்வரனுக்குண்டான மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு சில பேர் வழக்கு மொழியில் மார்கழி மாதத்தை பீடை மாதம் அப்படிம்பாங்க. பீடை மாதம் கிடையாது, தனுர் மாதம். தனுர் அப்படின்னாலே எம்பெருமான் சிவபெருமானுக்கும் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் எம்பெருமான் கிருஷ்ண பகவானுக்கும் உகந்த மாதம் இந்த தனுர் மாதம். தனுர் மாதத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நட்சத்திரத்தில் பக்கத்தில் உள்ள கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னாக்க வாழ்வாங்கு வாழலாம். கடந்த காலகட்டங்களில் நாம் தென்னுக்கு தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்கள் அத்தனையுமே போகக்கூடிய காலகட்டம் இந்த தனுர் மாதம். தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இதற்கு முந்தையமான கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்கள். எம்பெருமான் ஐயப்பன் கன்னிமூல கணபதி பகவான் இருக்கக்கூடிய மாதம், விரதம் இருக்கக்கூடிய மாதம். இந்த விரதம் இருக்கக்கூடிய மாதத்தில் காலையில் நிர்மால்ய நேரமான 4லேருந்து 6க்குள்ளார, தமிழ்நாட்டில் சொல்லக்கூடியது பிரம்ம முகூர்த்த நேரமான 4 to 6 அதிகாலையில் எழுஞ்சு பச்சை தண்ணியில் குளிக்கும் பொழுது உடம்பு மைமறந்து தெய்வத்தோட சங்கமமாகக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் பொறுத்தளவுக்கு நமது அனைத்து கோயில்கள்லையும் திருப்பாவை, திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள். யார் ஒருத்தங்க வீட்லேயும் சரி, யார் ஒருத்தங்க காதலையும் சரி திருவம்பாவையும் திருப்பாவையும் கேட்டோம்னா அந்த ஆத்மாவானது பரமபத வாசலுக்கு உண்டான அத்தனை பாவங்களையும் போக்கி நல்ல நிலை அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த தனுர் மாதம். இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? மாதம் பிறக்கிறது அப்படின்றது 16/12/2024 தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டம். அடுத்தது 17/12/2024 எம்பெருமான் ரமண பகவானுடைய 145வது ஜெயந்தி நாள். அதுக்கு அடுத்தது 18/12/2024 சங்கடகர சதுர்த்தி. எம்பெருமான் சந்திரனுக்கு எம்பெருமான் விநாயகர் சங்கடங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் நாம் அருகில் உள்ள விநாயகருக்கு பால், பன்னீர், இளநீர், அபிஷேக திரவியங்கள் வாங்கி அபிஷேகம் பண்ணி அவருடைய மேனியில் பட்ட ஜலத்தை குடித்தோம்னா, அபிஷேக ஜலத்தை குடித்தோம்னா நாம் தெரிந்து தெரியாமல் செய்கின்ற அத்தனை பாவங்களையும் போக்கக்கூடியது சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/12/2024 காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவாள் சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி ஆராதனை திருவிழா தொடங்கக்கூடிய நாள் 28/12/2024. ஒரு பிரதோஷம் பார்க்கறது அப்படின்றது, பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்னு ஒரு வேற, சனி பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்றது வேற. சனி பிரதோஷத்தில் நாம் கலந்துக்கிட்டோம்னாக்க 100 பிரதோஷத்துக்கு கலந்துக்கிட்ட புண்ணியம் கிடைக்குமா? புண்ணியம் கிடைக்கும். பிரதோஷம் அப்படின்னாக்க எம்பெருமான் ஈசன் ஆழகால விஷத்தை அறிந்திட்டு தாயார் மடியில் படுத்திருந்த நேரம், அதுக்கு பிரதோஷ நேரம்னு பேர். பிரதோஷ நேரத்துக்கு ஒவ்வொரு பிரதோஷமும் நாம் அட்டன் பண்ணினோம்னாக்க திருமணமாகாத ஆணுக்கும் சரி, திருமணமாகாத பெண்ணுக்கும் சரி திருமண தடங்கல்கள் விளக்கக்கூடியது பிரதோஷம். அதுவும் சனி பிரதோஷம் 100 பிரதோஷம் அட்டன் பண்ணத்திற்கு சமமானது சனி பிரதோஷம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 30/12/2024 எம்பெருமான் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி. அனுமனுடைய பிறந்த நாள் அப்படின்றது 30/12/2024. தன்னுடைய பலம் யாருக்கும் தெரியாது, அந்த தன்னுடைய பலத்தை உணர்த்தின எம்பெருமான் ராமர் உணர்த்தியது எம்பெருமான் ஸ்ரீ அனுமார் பிறந்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அப்படின்னு பேர். அடுத்தது 2/1/2005
ஸ்ரவண விரதம் இருக்கிறதுலே முக்கியமானது திருவோண விரதம். ஸ்ரவண விரதம், திருவோண விரதம் கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள அத்தனை பாவங்களும் போகக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 10/1/2021 25 என்ன அப்படின்னாக்க வைகுண்ட ஏகாதசி, பரமபத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள். எம்பெருமான் பெருமாள் கோயிலில் அத்தனை கோயில்களையும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நிர்மால்ய நேரமான 4லேருந்து 6க்குள்ளார சொர்க்கவாசல் திறப்பாங்க. சொர்க்கவாசலுக்கு யார் ஒருத்தங்க காலடி மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தெரிஞ்சோ தெரியாமோ செய்த பாவங்கள் அத்தனையும் போயிட்டு எம்பெருமான் விஷ்ணுவோட பரமபத வாசலுக்கு போகக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசி. அடுத்தது 12/1/2025 ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள். சிதம்பரத்தில் இருக்கின்ற ஆருத்ரா தரிசனம்ன்றது நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள். மற்றும் 5 சிவஸ்தலங்களையும் பஞ்சபூத ஸ்தலங்கள்லையும் அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 12/1/2025. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 13/1/2025 ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது போகி பண்டிகை. ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் எம்பெருமான் சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய நாள் அப்படின்றது, அவருடைய நடன ஸ்வரூபத்தை செரிக்கக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மார்கழி மாதம் பிறக்கிறது. இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை பார்ப்போமா. குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரகதியில் இருக்கார். அதுக்கு அடுத்தது செவ்வாய் பகவான் கர்க்கடகத்தில் வக்ரகதியில் நீச்சமடைஞ்சு இருக்கார். அதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி 8ஆம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும், தனுர் மாசத்திற்கே உண்டான சூரிய பகவான் தனுர் ராசியிலையும், எம்பெருமான் சுக்கிர பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மகரத்திலையும், ஆட்சி பெற்ற சனி பகவான் கும்பத்தில் வக்ர நிவர்த்தியாய் இருக்கிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் ராகு வீற்றிருக்கிறார். இந்த ராகுக்கு கோதண்ட ராகுவும் பேர். அப்போ இப்படியேற்பட்ட வசந்த மாசத்தில் வசந்த நாளில் இந்தந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் பிறக்கக்கூடியது மார்கழி மாதம். நாம் எப்பொழுதுமே பலன் சொல்லக்கூடியது அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு சொல்கிறோம். விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சந்திரன், சூரியன், அங்காரகன், புதன், சுக்கிரன். இவங்களோட மூமெண்ட்டை வச்சு சொல்லக்கூடியது 30 நாளைக்கு என்ன பலன்றதை பார்ப்போமா. கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண, கொடுத்த பணம் திரும்பி வர, புதையல் எடுக்க, அரசியலில் முன்னேற்றம் காண, கேரள முறையில் பிரசன்னம், பரிகாரம், பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. ரிஷபத்தில் இன்னைக்கு பார்த்தா குரு பகவான் இருக்கார். குரு தனக்காரகன் குரு இருக்கார். எப்போ தனக்காரகனான குரு உங்களுடைய ராசியில் இருக்காரோ அப்போ வெற்றி 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 தான். அப்போ இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு இந்த பணத்திற்கு கடந்த காலகட்டங்களில் பணத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அத்தனை ரிஷபராசி என்பவர்களுக்கும் பொருளாதாரத்தில் தங்கு தடையின்றி வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்தில் உண்டான செவ்வாய், முயற்சி ஸ்தானத்தில் உண்டான செவ்வாய் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை தருவார். மற்றும் கோபத்தை கொடுப்பார். கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிட்டிங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா, பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா 5ஆம் இடத்தில் கேது பகவான். 5ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். நீண்ட நாட்களாக ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காதவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் வக்ரகதியில் இருந்து கேது பகவானை பார்ப்பதனால் ஒரு சில சிசேரியன் ஆபரேஷன் செய்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பட் இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அப்போ இதை பொறுத்தளவுக்கு அதே போன்று குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு புறப்படணும்னு நினச்சாலே ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருந்துச்சு, ஏதாவது ஒரு தாமதம் வந்துட்டே இருந்துச்சு. அப்போ அந்த தடங்கல்களும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டமாக இது விலகக்கூடிய காலகட்டம் இந்த மார்கழி மாதம். அதே போன்று 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அடுத்தது குலதெய்வ வழிபாடு.
மற்றும் புகழ்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும், நீங்கள் செய்கின்ற சமூக சேவைகள் செய்கின்ற ரிஷபராசி என்பவர்கள், பொது சேவை செய்கின்ற ரிஷபராசி என்பவர்களுக்கு அதற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். இதை தவிர பார்த்தோம்னாக்க 7ஆம் இடத்தில் புத பகவான் இருக்கின்றார். புத பகவானை குரு பகவான் சப்தம பார்வை பார்க்கறதுனால நல்ல யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ரிஷபராசியை சேர்ந்த தொழில் செய்யக்கூடிய பார்ட்னர் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக கடந்த காலகட்டங்களில் வருமானம் இல்லாமல் இருந்தது. பார்ட்னருக்கு சில பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய காலகட்டங்கள் இந்த மார்கழி மாதம். அப்போ இந்த காலகட்டங்களில் தொழில் பார்ட்னருடைய ஐடியாவும் உங்கள் ஐடியாவும் கைகோத்து தொழிலில் வெற்றி நடை போடக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாமா? வெற்றி நடை போடக்கூடிய மாதம்னே சொல்லலாம். 8ஆம் இடத்தில் சூரிய பகவான், நாளுக்குண்டான சூரிய பகவான் 8இல் மறைந்திருக்கின்றார். அதனால் அரசு தொடர்புடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறு சிறு லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் யாருக்கும் வாக்குறுதி ஜாமீன் ஜவாப்பு போடாமல் இருக்கிறது சிறப்பு. அப்படி மீறி போட்டால் நம்ம தான் அந்த சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும். அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த மாதம். இதை தவிர பார்த்தோம்னா 9ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், 9ஆம் இடத்தில் உங்களுடைய ராசியாதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. பரிவர்த்தனை யோகம் என்றால் குருவோடைய வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரனோட வீட்டில் குருவும் இருந்தால் பரிவர்த்தனை யோகம். இந்த சுக்கிர பகவான் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 20-12 வரலும் 9ஆம் இடத்துல இருக்கார். குருவை சுக்கிரன் பார்க்கறது நல்லதா? நல்லது. சனியோட வீட்டில் பார்க்கறது நல்லதா? நல்லது. நீண்ட நாட்களாக சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வசதியும் வாய்ப்பும் இல்லாமல் திண்டாடிட்டு இருந்த அத்தனை கலைஞர்களுக்கும் சினிமா கலைஞர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் பிரகஸ்பதியான தனக்காரகனான குரு பார்ப்பதினால் வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுல ஷூட்டிங் கிடைச்சி இங்கே வாங்கின வருமானம் மாதிரி மும்மடங்கு வருமானம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் ஜீவனக்காரகனான கர்மக்காரகனான சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதனால தொழிலில் இதுவரையில் இருந்த முடக்கங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ப்ரொவிஷன் ஸ்டோர் மற்றும் வியாபார ஸ்தலங்கள் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு வியாபார ஸ்தலத்தில் ஃப்ரான்ச்சைசி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தை விஸ்தீரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய இன்டீரியர் டெக்கரேஷன் என்றக்கூடிய செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நல்ல உங்களுக்கு விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைச்சி தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டம்னு சொல்லலாமா? இந்த காலகட்டம்னு சொல்லலாம். இதை தவிர 11ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். அந்த ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு பகவான். அப்போ அந்த குரு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால் தொட்ட தொழில்கள் அத்தனையிலுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். தொழிலில் கடுமையான முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு மக்களோட தொடர்பு ஏற்பட்டு மற்றும் அந்நிய மதம் அந்நிய மொழி பேசக்கூடியவங்களோட தொடர்பு ஏற்பட்டு அந்நிய தேசங்களிலேயே உங்களுடைய தொழிலை விஸ்தீரம் பண்ணி அங்கேயே பர்மனெண்ட்டாக உங்களுடைய தொழிலை தொடங்கி நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மார்கழி மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்குண்டான ஏற்பாடுகளை நாம் இப்போ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அடுத்து வர தை மாதத்தில் வழிபிறக்கும். இதை பரத பார்த்தோம் அப்படின்னாக்க புத பகவான் புதனும் சேர்ந்தும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் 1/1/2025 இருக்காங்க. அதுக்கு பேர் புத ஆதிபத்திய யோகம்னு பேர். புத ஆதித்ய யோகம். ஆதித்யன்னா சூரியன், புதனும் ஆதித்யனும் சேர்ந்து இருக்கிற யோகம் மிக சிறப்பான யோகமாகும். கல்வி பயிலும் மாணவர்கள், அதாகப்பட்டது உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த புத ஆதித்ய யோகத்தினால் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பிய பல்கலைக்கழகங்களில் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் உள்ள யூனிவர்சிட்டியில் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உண்டான PR பர்மிட் கிரீன் கார்டு சிட்டிசன்ஷிப் போன்றவைகள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு வேண்டவை பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு கேட்ட இடத்துல பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் இந்த மாதம் ஆனந்தமான மாதம் என்றும் சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். மற்றபடி 3ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ரமாகவும் நீச்சமாகவும் இருப்பதனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும். ஜாமீன் ஜவாப் போட்டால் நாமல் தான் கட்ட வேண்டிய வரும். இந்த காலகட்டங்களில் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதனால் அதீத தைரியம் கொடுப்பார். அதனால்
பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையோடு பேசுவது மிக மிக சிறப்பாக இருக்குமா? மிக மிக சிறப்பாக இருக்கும். தங்கம், வெள்ளி மற்றும் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ட்ரேடிங் ஸ்பெகுலேஷன் செய்யக்கூடியவர்களுக்கு, இன்ட்ராடே செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஏற்றமான மாதமாக இருக்குமா? கண்டிப்பாக ஏற்றமான மாதமாக இருக்கும். தங்க வியாபாரம் செய்கின்றவர்களுக்கும் தங்க நகாசு வேலை செய்யக்கூடிய பொற்கொள்ளர்களுக்கும் இந்த மாதம் ஆனந்தமான மாதமாக இருக்குமா? ஆனந்தமான மாதமாகவே இருக்கும். இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்களாக இருக்கின்றது இந்த மாதத்தில். அந்த நாட்களுக்கு பெயர் சந்திராஷ்டம தினங்கள் பெயர். சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்தில் வருகின்றதனால், மதிக்காரகனான சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைவதனால், சந்திரனுடைய ஒளி மறைவதனால் புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அது எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சியில் தொடங்குவதை தவிர்ப்பதும், நீண்ட தூர பயணங்கள் செய்வதை தவிர்ப்பதும் சிறப்பு. அது எந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தா 29/12/2024, 30/12/2024, 31/12/2024 மற்றும் 1/1/2025 இந்த நாட்களில் சுபகாரியங்கள் தொடங்குவதையும், சுய முயற்சிகள் எடுப்பதையும், நீண்ட தூரங்கள் பயணம் செய்வதையும் தவிர்த்துட்டோம்னாக்க பிரச்சனைகள் தவிர்க்கலாம். இல்லை சாமி, நான் பயணம் டிக்கெட் போட்டுட்டேன், வேறு வழி இல்லை போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை பொறுத்தளவுக்கு அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு தயிர் வாங்கி கொடுத்து விட்டு பயணத்தை தொடர்ந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? தவிர்க்கலாம். ஒரு சில பேருக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கும். அப்படி இருக்கிறவங்க வணங்க வேண்டிய தெய்வம் இங்கே எம்பெருமான் சரஸ்வதி தேவியை வணங்கணும். எம்பெருமான் விஷ்ணுவோடைய பத்தினியான சரஸ்வதி தேவியை வணங்கணும். இந்த சரஸ்வதி தேவி இருக்கிற இடம் திருவாரூர் மாவட்டத்தில் கூத்தனூர் அப்படின்ற இடத்துல சரஸ்வதி தேவி இருக்காங்க. சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டுட்டு வந்தோம்னாக்க பிரச்சனைகள் விலகுமா? பிரச்சனைகள் விலகும். சரி, மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் குரு பகவான் ராசியிலே இருப்பதனால் தனத்தில் எந்த ப்ராப்ளமும் வராது. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்குமே இதுவரை இருந்த கவனமின்மை, அதாவது ஞாபக மறதி விலகி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கின்றவர்களுக்கு, நீண்ட தூர டூர், ஆன்மீக டூர் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் எம்பெருமானுடைய சிவபெருமானுக்கும் எம்பெருமான விஷ்ணுவுக்கும் செல்லணும், கோயிலுக்கு செல்லணுன்ற சார்தாம் போன்ற கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்திரி, யமுனோத்திரி போகணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்னத்திரை, பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் பின்னிருந்து இயக்கக்கூடிய டைரக்டர், கேமராமேன் போன்றவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பார்ட்னரில் இதுவரையிலும் இருந்த கருத்து வேறுபாடுகள் அத்தனையும் மறைஞ்சு பார்ட்னரோட ஒத்து போய் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காத தம்பதிகளுக்கு வம்சமிருத்தியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் மார்கழி மாதம் ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றி மாதம் என்று சொல்லலாமா? வெற்றி மாதம் என்றே சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண, கொடுத்த பணம் திரும்பி வர, புதையல் எடுக்க, அரசியலில் முன்னேற்றம் காண, கேரள முறையில் பிரசன்னம், பரிகாரம், பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை.